எதுக்கு தன்மானத்தை இழந்து சுயமரியாதை இழந்து ராகுல் காந்தி படத்தை சின்னதாக போட்டு உதயநிதி படத்தை பெருசாக போடுறாங்களாம். ஏன்னா இவர் வந்து ஒரு 200 எம்பியை வச்சிட்ருக்காரு உதயநிதி. அப்போ அது மாதிரி கோபப்படுத்துகிறாங்க, காங்கிரஸை இழிவுபடுத்துகிறாங்க. அப்போது 11ஆம் தேதி இந்த ஷார் எதிர்த்து ஆர்ப்பாட்டம் நடந்தது இல்லையா, அதில் கன்னியாகுமரி மாவட்டம் எனக்கு தெரிஞ்சுது. அந்த மாவட்டத்தில் காங்கிரஸ் அதை பகிஷ்கரிச்சிடுச்சு. இப்போ திமுகவோட ரொம்ப நாளாக இருக்காங்க, அவங்க 3 தேர்தல் திமுகவோட இருக்காங்க. குழு போட்டு யாரோட இருக்கணும்னு சொல்லி ஆய்வு பண்ணுறதுக்கு தேவை இருக்கா? அப்போ தட் இட் செல்ஃப் ஷோஸ் தட் தெர் ஆர் ஸ்ட்ராங் டிஃபரன்சஸ். இப்போ கூட்டணி வந்து இது பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே போல் திமுகவும் அதுவும் வந்து லேஸ்பட்ட கட்சி இல்லை. அவங்க பிளான் பி ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க. காங்கிரஸ் வெளியே போனால் அதை எப்படி ஈடுகட்டுவது, அதுக்கு வேற யாரையோ இழுத்து அந்த. ஆனால் ஒன்று சொல்கிறேன், காங்கிரஸ் தான். அது எவ்வளோ பர்சன்டேஜ் ஓட்டுன்னு இல்லை, அது உங்கள் பக்கத்தில் இருந்தால் தான் உங்களுக்கு பாஜக எதிர்ப்பாளர் என்ற முத்திரை கிடைக்கும். ஏன்னா நீங்கள் பல காலம் வாஜ்பாயோட மற்றவங்களோட ராஜ்நாத் சிங் மோடியோடலாம் கூடி குழாவற ஆளுங்க. உங்களுக்கு வந்து இன்றைக்கி பாஜக எதிர்ப்பு ஓட்டு விழுதுன்னா ஜஸ்ட் பிகாஸ் காங்கிரஸ் இஸ் வித் யூ, காங்கிரஸ் கூட நீங்கள் இருக்கீங்கன்றதால் தான். அப்போ காங்கிரஸ் போய் விஜய் கூட சேர்ந்ததுன்னா இப்போ விஜய் தன்னிச்சையாகவே அந்த 30% மைனாரிட்டி தலித் ஓட்டை பெரிய ஸ்ப்ளிட் பண்ண போகிறாரு. டிஎம்கே பயப்படுறதே அதுதான், மார்டலி அப்ரைடு. ஏன்னு சொன்னால் அப்படியே சிந்தாமல் சிதறாமல் இந்த 30% அவங்க பெட்டியில் விழுந்துன்னே இருக்குது. 3 தேர்தலாக பாஜக பூச்சாண்டியை சொல்லிகிட்டே இருப்பாங்க. இப்போ அதில் பங்கு போகிறதுக்கு ஒரு ஆள் வந்துட்டான். அதுவே இப்போ காங்கிரஸ் அங்கே போச்சுன்னு வச்சுங்க, கலைஞர் சொன்ன மாதிரி தான், விஜய்க்கு பழம் நழுவி பாலில் விழுந்த மாதிரி.